ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தரை அதிகமாக பாடி துதித்து கர்த்தரை உயர்த்துங்கள். கர்த்தர் மகா பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். இப்பொழுதும் கூட இந்த மாதத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி தேவனுடைய கரம் இந்த மாதத்திலே நம்மோடு கூட இருக்கும்படி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளுக்கு மத்தியில் வசிப்பவரே, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தாவே, உம்மை நாங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம் தகப்பனே. உம்மை நாங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இம்மானுவேலாய் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்து, எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருந்து, எங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு கர்த்தாவே நீர் அனுகூலம் பண்ணுகிறவராக இருந்து, கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவு இரக்கங்களுக்காய் கிருபைக்காக தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம். நன்றின்னு சொல்லுகிறோம். கடந்த காலங்கள் முழுவதும் தகப்பனே சத்துருவின் கையுக்கும் சத்துருவினுடைய ஒடுக்குதலுக்கும் சத்துருவினுடைய நசுக்குதலுக்கும் சத்துருவினுடைய விருப்பங்களுக்கும் ஆண்டவராகிய தேவன் எங்களை நீர் விலக்கி பாதுகாத்த உம்முடைய பெரிய கிருபைக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஆண்டவரே நன்றி சொல்றோம். ஆண்டவரே, நம்முடைய சத்துருக்களின் கைகளில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவ வார்த்தையின்படியாக இந்த மாலை நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவு இரக்கங்கள் கிருபைகளை தகப்பனே நாங்கள் பார்க்கிறோம், நினைவு கூர்ந்து பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய தாழ்வில் எங்களை நினைத்தீரே அப்பா. எங்களுடைய அலைச்சல்களை, எங்களுடைய கண்ணீரை, எங்களுடைய பெரும் மூச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தவராய், கேட்டவராய், பதில் தந்தவராய் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. என் மேல் எழும்பினவர்களை, எங்கள் மேல் எழும்பின சத்துரு எங்களுக்கு கீழாக மடங்கடித்து போட்டீரே, அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவின் இஷ்டங்களுக்கும் சத்துருவின் விருப்பங்களுக்கும் எங்களை விட்டு கொடுக்காதபடி அவைகளுக்கு எங்களை விலக்கி அவைகளில் இருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றின்னு சொல்கிறோம் ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி தகப்பனே. உமை துதிக்கிறோம் 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 அப்பா. ஓ ராபா சந்தடா லிகடா ரபா தடலா ரஹந்தடா ரபா தடா. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த 8வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் இந்த முதல் நாளிலே உம்முடைய கிருபாசன தண்டைக்கு முன்பாக வருகிறோம். உம்முடைய கிருபாசன தண்டைக்கு முன்பாக வருகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது என்று உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே. இன்றைக்கு கூட ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கூட உம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் உம்மிடத்தில் காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்புக்காக எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் உம்மிடத்தில் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, குமாரன் விடுதலை
ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த தேவ வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒரு மெய்யான விடுதலை எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும், மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற எல்லா போராட்டங்களிலும் இருந்து மெய்யான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, பாவ வாழ்க்கையிலிருந்து, அசுத்த வாழ்க்கையிலிருந்து, கர்த்தர் அருவருக்கிற காரியங்களிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே பரிசுத்தத்தை கெடுக்கிற, பரிசுத்தத்தை ஆண்டவரே குலைத்து போடுகிற, பரிசுத்தத்துக்கு எதிராக எழும்புகிற எல்லா எதிர் வல்லமைகளில் இருந்தும் ஒவ்வொருவரும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கப்படுவார்கள். விடுவித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ரட்சிக்கவும் உங்கள் சத்துருக்களை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுக்கவும் அவர் உங்களுடைய பாளையத்திலே உலாவி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரே இந்த 8வது மாதத்திலே எங்களுடைய எல்லைகளிலே கர்த்தர் இறங்கி வருவீராக. எங்கள் எல்லைகளிலே கர்த்தர் உலாவுவீராக. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் எல்லைகளிலே உலாவட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கள் எல்லைகளிலே உலாவட்டும். கர்த்தாவே நீர் எங்கள் எல்லைகளிலே உலாவுவீராக. ஆண்டவரே சத்துருவின் கைகளில் இருந்து ரட்சிக்கும்படி, விடுவிக்கும்படி, சத்துருவின் போராட்டங்களில் இருந்து எங்களை விடுவிக்கும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் எல்லைகளிலே நீர் உலாவுவீராக. 7 சபைகளுக்கு நடுவிலே 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவின எங்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தாவே இந்த 8வது மாதம் எங்கள் எல்லைகளிலே நீர் உலாவுவீராக. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாலானவைகள் பயிர் நிலமாக மாறுமே. நீர் வந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடினமான யாவும் லகுவாக மாறுமே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்கள் எல்லைகளிலே உலாவி எங்களுக்கு எதிராக இருக்கிற அசூசியான காரியங்கள், ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எழும்புகிற சத்துருவின் செயல்பாடுகள் அத்தனையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. பரலோகத்தின் தகப்பனே இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும், தீமைக்கும், விக்கினகங்களுக்கும், விபத்துக்கும், அழிவுக்கும், நாச மோசங்களுக்கும், ஆண்டவரே நஷ்டத்திற்கும், இழப்பிற்கும் எங்களை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவர் எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. ஆண்டவரே மனுஷனுடைய பொல்லாத எண்ணங்களுக்கும் வஞ்சகங்களுக்கும் ஆண்டவர் எங்களை விலக்கி நீர் பாதுகாப்பீராக. உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்குள்ள ஆண்டவர் எங்களை மறைத்துக் கொள்ளுவீராகப்பா. உம்முடைய சிலுவையின் இரத்தத்திற்குள்ளாக ஆண்டவரே எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களை மறைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதங்களை உம்முடைய சிலுவையின் இரத்தத்திற்குள் மறைக்கப்படட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கண்களுக்கும் பொல்லாத மனிதர்களுடைய கண்களுக்கும் அவைகள் விலக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாதுகாக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் விலக்கி ஆண்டவரே சஞ்சலம், தவிப்பு எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஓடி போகட்டும். எங்களை சஞ்சலப்படுத்துகிற காரியங்கள், எங்களை மனமடிவாக்குகிற காரியங்கள், எங்களை பலன் அற்று போக செய்கிற காரியங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எங்கள் எல்லைகளை விட்டு விலகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை இந்த நாட்களில் நீர் நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி உதிக்கட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். கர்த்தருடைய மகிமை உதிக்கட்டும்.
கர்த்தருடைய வல்லமை உதிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும். ஒரு தெய்வீக தொடுதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுவதாக. சிலுவையின் இரத்தத்துக்குள் ஆண்டு மறைத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நெடுங்காலங்களாய் காத்திருந்த காரியம் ஒவ்வொன்றையும் தேவன்